அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன். இன்று நாம் பார்க்க போவது ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் ஏன் தாமதமாகிறது. அதற்கு காரணம் சாதாரண தோஷங்கள் இல்லை, மிகவும் ஆழமான மறைவு அமைப்புகள். இது யாரும் பொதுவாக சொல்லாத உண்மைகள். ஜோதிடத்தில் உண்மையான காரணங்களை தெரிந்து கொண்டால் நாம் அதற்கு தகுந்த பரிகாரங்கள் சரியாக செய்து குழந்தை பாக்கியத்தை பெறலாம். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். இந்த 5ஆம் இடம் பாதிப்பு இருந்தால் தாமதமான புத்திர பாக்கியம் என்று சொல்லலாம். 5ஆம் இடம் சரியாக இருந்தாலும் 5ஆம் அதிபதி சரியாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தாமதமாகலாம். இது ஏன்? இது பார்த்தீங்கன்னா இது யாரும் சொல்லாத சில உண்மைகள் இருக்கு. குழந்தை பாக்கியத்தின் ஜோடியார் ஆணுக்கு குரு பகவான், பெண்ணுக்கு சுக்கிர பகவான். இப்போ இந்த இருவரும் 2 பேர்த்து ஜாதகத்தில் சரியாக இருக்கணும். இந்த 2 கிரகங்களும் நேர் எதிர் திசையான கெட்ட திசைகள், ராகு கேது சேர்க்கை, சூரியனோடு சேர்ந்து சூனியமாயிடுறது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக மாறிவிடுகிறது. குழந்தை பாக்கியத்தை தடை செஞ்சிருது. ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருந்தால் தாமதத்தை ஏற்படுத்துவாரே ஒழிய குழந்தை பாக்கியத்தை தடுக்கவில்லை. ஆனால் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை மூலம் குழந்தை கிடைக்கும் என்று சொல்ல முடியும். ஜாதகத்தில் எல்லாமே நல்லபடியாக இருந்தாலும் தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். சனி தசை, ராகு தசை, கேது தசை, 6ஆம் அதிபதியினுடைய தசை, இது போன்ற அமைப்புகள் குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடுவதற்கான அமைப்பாக இருக்கும். 5ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்திருக்கிறது, சந்திரன் கெட்டு போயிருக்கிறது, 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது, மறைவு பெறுவது, இது போன்ற அமைப்புகள் மருத்துவ உதவியோடு தான் ட்ரீட்மெண்ட் போய் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இதை பலர் தவறாக நினச்சி மருத்துவத்துக்கு போகாமையே புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துடுறாங்க. அதே போல் பித்ரு தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் கர்ப்பம் தரிக்க தாமதப்படுத்தும். இது ஒரு மிகவும் ஆழமான காரணமாக ஜாதகத்தில் சொல்லப்படுது. இதுக்கு ரெமடியாக அமாவாசை பித்ரு பூஜா அல்லது காசி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் இந்த பித்ரு தோஷத்தை குறைக்கும். குழந்தை பாக்கியம் தாமதம் என்பது கிரக பிரச்சனை மட்டுமல்ல, இது 8 முதல் 10 காரணங்கள் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஜோதிட அமைப்பாகும். சரியான ஜாதக பரிசீலனை செய்து திசாபுத்தியை பார்த்து நவாம்சத்தை பார்த்து சரியான முடிவு எடுத்தோம்னா ரெமடி பார்த்துடலாம். ஒரு எப்பொழுது குழந்தை கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்பதெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.